பேலன்ஸ் கம்மியா இடத்துல மட்டும் ஃபோன் பண்ணி ரீசார்ஜ் பண்ணு சொல்றலோ இல்லையோ மெசேஜ்க்கு ₹1 May I help you, sir? சார் ஃபெஸ்டிவல் டைம்ல மெசேजेस ₹1 சார். இது ட்ரையோட ரூல்ஸ் சார். மெசேஜ்க்கு 25% சொன்னீங்க. இப்போ ஃபெஸ்டிவல் ஏமாத்துறீங்களா? உங்க நெட்வொர்க்ல தான் நான் சிம் கார்டு வாங்கினேன். எக்ஸ்கியூஸ் மீ. Yes, sir. நீங்கள் உங்கள் கஸ்டமரோட ஐடி அட்ரஸ்லாம் தர மாட்டீங்கன்னு தெரியும். புரியுற மாதிரி சொல்றீங்களா நீங்க? பட் இருந்தாலும் ஒரு ஃபேவர், என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு நம்பர்லேருந்து தப்பான எஸ்எம்எஸ்லாம் வருது. ஸோ இஃப் யூ கேன் நான் தான் கஸ்டமர். முதல்ல நேக்கு பதில் சொல்லுங்க. ப்ளீஸ். அப்புறம் மத்த கஸ்டமர்க்குலாம் பதில் சொல்லலாம். இப்படி புதுசா ரூல்ஸ்லாம் போட்டு ஏமாத்திட்டே இருப்பேன். நாங்க ஏமாத்திட்டே இருக்கணுமா? ப்ளீஸ் லிசன் சார். Please. கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார். ஃபர்ஸ்ட் நான் சொல்றத கேளுங்க சார். 25% சொன்னீங்க. ₹1 எடுத்தா இன்டிமேட் பண்ணணுமா வேண்டாமா? சார் உங்க ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்துட்டு போங்க, நான் மெசேஜ் பண்றேன். செக் பண்ணி பாருங்க. யார் சார் இங்க? சார், வேற யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. நான் அவர்கிட்ட தான் பேசுறேன். இது சீட்டிங் சார். கரெக்டான பதில் இல்லாம நான் இங்க போக மாட்டேன். கம்ப்ளைன்ட் ஒன்னு எழுதி கொடுங்க. தேங்க்ஸ். எத்தனை தடவை சார் நான் கம்ப்ளைண்ட் பண்றது? ஃபோன்ல ஒரு தடவை கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. இப்போ பைத்தியக்காரத்தனமா பில் அடிக்கிறவன் யாரு பைத்தியக்காரன்? நிறுத்தா சொல்லு. அவன் போன்ல தேவையான மெசேஜா? என்ன மெசேஜ்? அந்த மாதிரி யாரும் இல்ல. போடா கிட்ட. வாட்ச்மேன் எனக்கு ஓட்டு பேச அவசியம். வாட்ச்மேன் அவனுக்கு வந்து கத்திக்கிட்டு. யோ வாட்ச்மேன். ஏய் என்ன வெளிய தள்ள வா. ஏய் அவன் வெளிய தள்ள. ஏய் நிறுத்தா சொல்லு. நான் இது போக மாட்டேன். ஒண்ணே சொல்றேன். ஏய் பிரியாணி. நான் நிறுத்தா இது போக மாட்டேன். யோ போங்கறல. அந்த பொண்ணு செத்து 5 வருஷம் ஆகுதியா? போயான்றல்ல அந்தாலே பொண்ணை பறி கொடுத்துட்டு சோகத்துல இருக்காரு. போயா நீ வேற பைத்தியக்கார மாதிரி கத்திக்கிட்டு வா. அறிவு இருக்கடா உனக்கு? அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டு போவியா? அதை விட்டு அவகிட்டே போய் உன்னை வீடியோ எடுத்துருக்காங்க பாரு பாருன்னு காமிச்சிருக்க. முட்டாள் கூட செய்ய மாட்டான் இந்த மாதிரி. என்னென்ன பண்ண சொல்ற? போலீஸ்காரன் போன நாய்மா நிறுத்துறான். ப்ரூஃப் வேணுமா? அவனுக்கு பிரச்சனை முக்கியம் இல்லை, அவனுக்கு இந்த வீடியோ பார்க்கணும். வீடியோ அந்த நெட்வொர்க் கம்பெனிக்காரன் தரமாட்டானா? கஸ்டமர் ஐடியில் தரமாட்டான். ரூல்ஸா இவ்வளோ என்ன பைத்தியக்கார மாதிரி பார்க்குறேன். எனக்கு என்ன ஆசையா? இந்த உலகம் அர்த்தம் பெட்டு எட்டி பார்க்கலாடா குறியா இருக்கு. நீங்களும் அப்படி தானடா? சி எல்லாம் தனக்கு நடக்காதுன்ற தைரியம் இல்ல. ஏன் எவன் வீட்டுல பொம்பளை இல்லையா?
அலையிறீங்க. ஷீ இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர். நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. 1 வீக் அப்சர்வேஷனில் இருக்கணும். தென் கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியிருக்கும். அவங்க பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கல்ல? இல்லை பண்ணிடுங்க டாக்டர். உடனே பண்ணிடுங்க. இன்னும் 1 ஹவரில் ரூம்க்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. ஓகே? தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். ஏய் மீரா, சாரி. ஒன்றும் இல்லை. தேவையில்லாமல் இதை பற்றி யோசிக்காத. ம், எல்லாத்தையும் மறந்துட்டு ரெஸ்ட் எடு. ம், மீரா, அப்பா அம்மா நம்பர் கொடு, ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவோண்ணா. வேண்டாம் கதிர், அவங்களுக்கு தெரிஞ்சா கஷ்டப்படுவாங்க. ஏய், இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, அவங்க சொல்ல நாளைக்கு தெரிஞ்ச வருத்தப்பட மாட்டாங்களா? ப்ளீஸ் கதிர், சொல்ல வேண்டாம். சரி, சொல்ல வேண்டாம்ண்ணா. ரொம்ப நல்ல க்யூர் ஆயிடுச்சு. டேக் கேர். தேங்க்யூ. வெல்கம் சார். கதிர், ம், இங்கே வாயேன். சொல்லு. போய் டிஸ்சார்ஜ் கேள. இடியட். கதிர் கதிர், ப்ளீஸ் கதிர், போகலாம். டிஸ்சார்ஜ் கேள. இல்லை மீரா, சூசைட் அட்டம்ல சைக்காட்ரிஸ்ட் பார்க்காம டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டாங்க. சைக்கியாட்ரிஸ்ட் வேணாம் கதிர், நீ தான் பார்க்குறல்ல நான் நல்லா இருக்கேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேன். போகலாம் கதிர், ப்ளீஸ் கதிர். எனக்கு எல்லாம் நினைக்கிறியா? எனக்கு டிஸ்சார்ஜே வேண்டாம், நான் இங்கே இருந்துக்கிறேன். ஏய், நோ கதிர், அப்படியெல்லாம் அலோவ் பண்ண முடியாது. அவ சூசைட் ட்ரை பண்ணியிருக்கா. கவுன்சிலிங் ஷுட் பி கிவன். புரியுது டாக்டர், பட் த திங் இஸ், அவளே சொன்னா பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டேன், இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொன்னா டாக்டர். தென் யுவர் விஷ். இனி உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஓகே, தேங்க்ஸ் டாக்டர். ஒரு நிமிஷம், அவளை தனியா விடாதீங்க. பத்திரமா பார்த்துக்கோங்க. இட்ஸ் மை பர்சனல் அட்வைஸ். ஷியோர் டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கதிர் என்ன சொன்னாங்க? டாக்டர் கிட்ட பேசிட்டு. என்னது இது? இது வெளியே இருந்தது. மீரா யாரு? பேரே இல்லை. அதான் ஹாஸ்பிட்டலில் கொடுத்தாங்க. அப்போ டிஸ்சார்ஜ் சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டாங்க. பேக் பண்ணிட்டியா? ஆல்மோஸ்ட். ஏய் மீரா, நீ சொல்கிறத நான் கேட்டேன்ல, நான் சொல்கிறத நீ கேட்கணும். என்ன? என்னால் உன்னை தனியாக விட்டு நிம்மதியாக இருக்க முடியாது. எனக்கு சரின்னு பட்ட வரைக்கும் நீ என் கூட தான் இருக்கணும், என் வீட்டில். சரியா? நீ எவ்வளோ நாள் சொன்னாலும் நான் உன் கூட இருக்கேன் கதிர். முதல்ல என்னை எங்கேன்னு கூட்டிகிட்டு போ.
கதிர் ஆ. உன்கிட்டயும் ரெட் வயலின் இருக்கா? யா